மாரி வந்து நான் ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் கிட்ட வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ட மணி வந்து விட்டுட்டேன். எனக்கு ஒண்ணுமே சொல்லி தரல அப்படின்ற ஒரு ஆதங்கத்த வந்து சொன்னாங்க. அது ஓகே தான். பட் அது வந்து எல்லாருமே வந்து அது பண்ணக்கூடிய விஷயம் தான். ஈவன் நானுமே அப்படி ஏமாந்துருக்கேன். பட் அவங்க பேசின விதம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வந்து அவங்கள வந்து ஏமாத்திட்டாங்க. பட் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு மாரி கோவமா, ஒரு மாரி ஹர்ட்டிங்கா பேசின மாரி இருந்தது. நான் ஒரு பதிலும் அவங்ககிட்ட பொலைட்டா குடுக்க ட்ரை பண்றேன். பட் ஆனாலுமே எல்லா பதிலுமே அவங்க வந்து மார்க் பண்ணி பேசுற மாரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன வச்சுட்டாங்க. திரும்பவும் அதே நம்பர்ல கால் பண்ணி, அந்த ஒரு ஏமாத்துன மேக்கப் ஆர்டிஸ்ட்ட பேசுற மாரி என்கிட்ட வந்து பேசி என்ன பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. நானும் எவ்வளவோ சொல்றேன், நான் அவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கே தெரிஞ்சு போச்சு. நம்மள தான் இவங்க ஏதோ கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கால கட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது. அவங்க ஏமாத்துனவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நல்லா தான் இருப்பாங்க. ஆனா எந்த தப்புமே பண்ணாத நானு ஒரு கால் அட்டெண்ட் பண்ணதுக்காக இவ்ளோ ப்ளேம் ஏத்துக்கணுமான்ற மாரி தான் இருந்தது. எனக்கு இது ரொம்பவே ஹர்ட் ஆனாலுமே நான் சந்தோஷப்பட்ட ஒரே விஷயம், எனக்குன்னு நெறையவே நல்ல ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே. அவங்க